ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். டுடே டாபிக் செலவுகள்லேருந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸுங்க. பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த நோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட மந்த்லி பட்ஜெட் என்னென்னங்கிறது நான் எழுதியிருக்கேங்க. இது நம்ம எல்லா லேடிஸும் யூஸ் பண்ணுறது தான். ட்ரை பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாருமே. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸ் எல்லாமே எதுக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கேன். ரெண்டாவது செலவுகள் கொண்டு வந்திருக்காங்க. செலவுகள் காலம்லேருந்து அந்த பக்கத்தில் சேவிங்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். என்னடா இது செலவு தானே, இதிலேருந்து எப்படி சேவிங்ஸ்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக லேடிஸ் பண்ணலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நிதி ஒதுக்கும்போது நம்ம கடவுளுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தரது ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஒரு அமௌண்ட் நீங்கள் அதுக்காக எடுத்து வச்சிங்கன்னா அது நீங்கள் கோவிலுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டொனேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருக்குங்க. ஒரு மன நிம்மதி கூட தரலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இந்த சின்ன சின்ன கண்டெய்னர் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஒரு சின்ன ஒர்க்கு தான். ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் டைமை. இதில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் லேபிள் ஒட்டிக்கோங்க. அதாவது நம்ம செலவுகள்லேருந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ. நம்மளோட கோல் சேவிங்ஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் பாக்ஸில் நான் இந்த மந்த்து தொடங்கிருச்சு. ஸோ இந்த மந்த்து தொடங்கும்போது நான் இப்போ க்ரோசரி ஐட்டம்ஸ்க்கு எனக்கு இந்த மந்த் இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு லேடிஸ்க்கும் தெரியும். அந்த தொகையை இந்த கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வெஜிடபிள்ஸ்க்கு மாதம் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு 4-5 பாக்ஸ் பூஜை ஐட்டம்ஸு, நான்வெஜ்ஜு, க்ரோசரி ஐட்டம்ஸ், இப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு லேபிள் ஒட்டிட்டு அதுக்கான தொகையை அந்தந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மந்த்து நீங்கள் ஜிபே, ஃபோன்பே ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ அதில் செலவுகள் அன்கண்ட்ரோலில் இருக்குங்க நான் பார்த்ததில். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இதிலிருந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணிவிட்டு மீதி தொகையை நீங்கள் அந்தந்த பாக்ஸ்லேயே நீங்கள் போட்டு வைக்கும்போது மாத கடைசியிலைங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் சேவிங் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது. ஸோ அதிலிருந்து வர தொகையை நீங்கள் எகெயின் வேறொரு பாக்ஸில் சேவிங்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி தனியாக உள்ளே எடுத்து வச்சுருங்க. ஸோ இது ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான சேவிங்ஸ் லேடிஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 12 மந்த்ஸுக்கு நீங்கள் செலவுகள்லேருந்து வர தொகையை எடுத்து ஒரு சேவிங்ஸ் பாக்ஸில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது வருஷ கடைசியில் உங்களுக்கு அது ஒரு தொகையாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்.